Hello friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல prawn gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது தோசை, இட்லி, ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல சின்ன பீஸ் பட்டை, லவங்கம் 3, சோம்பு 1 டீஸ்பூன், 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலைகள் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கின பிறகு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன். நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் சேர்த்த பிறகு 5 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிற அளவு வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் 1 கிலோ எறாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். எறா சேர்த்த பிறகு ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ப்ரான் எல்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ்க்கு மேலே ப்ரானை குக் பண்ணாதீங்க. ஓவர் குக் ஆச்சுன்னா ப்ரான் ரப்பர் மாதிரி இருக்கும். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலைகள் 1 டீஸ்பூன், பெப்பர் தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம கடைசியாக பெப்பர் தூள் சேர்க்கும்போது ப்ரான் கிரேவி டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.